பஸ்ல தனியா டிராவல் பண்றதே ஒரு டாஸ்கா இருக்கு. இன்ட்ரோவர்ட்டா இருந்தா கிடைச்ச சீட்டும் கூட தக்க வச்சுக்க முடியாது போல. இன்னைக்கு எங்க மாமா வீட்டுக்கு தான் போறேன். அங்க ஒரு சில பொருட்கள்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். அதை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். சென்னிமலையில இருந்து பஸ் புடிச்சு காங்காயம் போய் ரீச் ஆயிட்டேன். ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா ஒரு பஸ்ஸும் வந்துச்சு. பழனி பஸ் மட்டும் வரவே இல்ல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் பழனி பஸ் வந்துச்சு. அப்புறம் பஸ்ல ஏறி பழனிக்கு டிக்கெட் எடுத்துட்டேன். மாமா பழனிக்கு முன்னாடி தொப்பம்பட்டியிலே இறங்கிறேன், நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. ஸ்டாப் வரக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கால் பண்ணி சொல்லிட்டேன். மாமாவும் வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. பக்கத்துல இருக்க பேக்கரியில போய் ஒரு காஃபி சில்லி சாப்பிட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சது கரெக்டா மாமாவும் வந்துட்டாங்க. டேரக்டா வீட்டுக்கு போகாம பக்கத்துல இருக்க ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. வீட்டுக்கு போனதும் மிஸ் பண்ண பொருளா எடுத்து வச்சுக்கிட்டேன். வீடு கட்டுற ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துக்கு போய் அதெல்லாம் பாத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. இங்க போய் தொட்டல் கட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் எங்க அக்கா பிறந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பிறந்தேன். சூப்பரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல பாத்துட்டு இருந்தா ஃபாலோவும், யூடியூப்ல பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பழனி பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. பஸ்ல ஏறி மிடில் சீட்ல ஜாலியா உட்காந்து இருந்தேன். ஒருத்தவங்க வந்து சீட்டு மாதிரி உட்கார சொன்னாங்க. வேல்யூபிளான ரீசனா இருந்தா பரவாயில்ல, நான் தூக்கி போட அப்படின்ட்டு தான் நடுவுல வந்து உட்காந்து இருந்தேன். அவங்களும் அதே ரீசனுக்கு தான் சொன்னாங்க. நானும் பேக் மாதிரி எந்திரிச்சிட்டேன். அப்புறம் லாஸ்ட் சீட்ல வெறுத்து போய் உட்காந்துட்டேன். ஆனா அங்கேயே ஜம்முன்னு தூங்கிட்டு இருந்தேன். அப்படியே போய் சென்னிமலை ரீச் ஆயிட்டேன். வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். டாடா.